லெஜெண்டனுடைய நற்பணி மன்றத்தில் அகில அளவில் மாநில துணை செயலாளராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லெஜெண்டனை சின்ன வயசு ஆசையை இப்போ நிறைவேற்றிட்டு இருக்காங்க. அவரை முதல்ல வந்து மூவில அவருக்கு வந்து ஃபேன்ஸா இருக்கிறத விட ஒரு நல்ல மனுஷனா இருக்காருன்னு நிறைய பேர் சொல்ல. எல்லாருமே சினிமா ஃபீல்டுல வந்து வளர்ந்து பணம் சம்பாதிச்சவங்க இருக்காங்க. அண்ணன் வந்து வணிக ஃபீல்டுல சம்பாதிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் 10,000 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு எல்லாத்துக்குமே படிச்சவங்க முதற்கொண்டு படிக்காதவங்க முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வேலை கொடுத்து மிகப்பெரிய ஒரு லீடரா இருக்கிறாங்க. லெஜெண்ட்ன்ற ஒரு பட்டத்திற்கு தகுதியானவர் தமிழ்நாட்டில். அதே மாதிரி இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய சினிமா துறையை மீட்டெடுப்பதற்காக அண்ணன் ஒரு அவதார புருஷத்தனா வந்திருக்காரு. அதான் ஏன்னா கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது அவருக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்காங்க. அவர் அவ்வளவு அண்ணனுக்காண்டி அவருக்காக கூட்டம் வரும். கண்டிப்பா லேடிஸ் கூட்டம் வந்து வராது. கண்டிப்பா இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. இல்ல அண்ணனுக்காண்டி உயிரை கொடுக்குற அளவுக்கு கூட தமிழ்நாடு பூரா இருக்கிறாங்க. அது லான்ச் ஆகுது. ஏன்னா கல்லூரி ஸ்டூடெண்ட் வருதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கல்லூரி ஸ்டூடெண்டும் வந்துட்டாங்கன்னா போதும், லெஜெண்ட் நம்பர் 1 இதா மாறிடுவாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல பார்க்காத இந்த படத்துல எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்துல அண்ணனை ஒரு சின்ன குழந்தை மாதிரி காமிச்சிட்டாங்க, வித்தியாசம் காமிச்சிட்டாங்க. அதனால எல்லாருமே டியூன் பண்ணாங்க. ஆனா கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் படத்துல வந்து ரொம்ப நல்ல படம் தான், கருத்தா அது நல்ல படம் தான். பட் இவரோட ஆக்டிங்கால வந்து அது கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரியல் ஹீரோவா ரியாலிட்டியாவே நடிச்சிருக்காங்க. மேக்கப்பே இல்லாம ரியல் ஹீரோவா நடிச்சிருக்காங்க. இது ஒரு மாஸ் என்ட்ரியை தான் கொடுக்கும். கண்டிப்பா அடுத்த விஜய்க்கு அப்புறம் அஜித் அண்ணனுக்கு அப்புறம் பிளஸ் ரஜினி கமலுக்கு அப்புறம் அண்ணன் வந்து டாப் லிஸ்ட் 1 ஆஃப் த லீடரா மாறுவாங்க. நானே அதுதான் சொல்ல வந்தேன். ஒரு ஆக்டரா இல்லாம ஒரு சூப்பர் ஒரு நல்ல மனுஷனா ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு கூட்டத்தை பார்த்தா அதுதான் தெரியுது. நேச்சுரலாவே கெட்ட பழக்கம் எந்த பழக்கமும் கிடையாது. ரியல் ஹீரோ ராமராஜன் எப்படி ஸ்மோக்கிங் கெட்ட பழக்கம் இல்லாம இருக்காங்களோ அதே மாதிரி லெஜெண்ட் அண்ணனும் சினிமா ஃபீல்ட்ல ரியல் வாழ்க்கையிலும் கெட்ட பழக்கமே இல்லாம ஒரு 1 ஆஃப் த லீடர் தான் வளர்ந்துருக்காங்க. லெஜெண்ட் என்ற ஒரு பட்டத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு தகுதியான ஒரு ஆள்னா அண்ணன் மட்டும்தான். அண்ணாச்சியுடைய ஃபீல்டு என்னைக்குமே தனித்துவமா தான் இருக்கும். யூனிக்கா மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணனுக்காண்டி உயிரை கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஃபீல் பண்ணிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா தெரிக்க விடுவதற்கு அடுத்த கண்டிப்பா படம் வெற்றி பெற வாழ்த்துறோம். நன்றி.